ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வெரண்டா ஏஎஸ். நான் உங்கள் ஆஷிக். ரீசெண்டா நியூஸஸ்ல நம்ம ஹெச்பிவி வேக்சின், சர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிற இந்த வார்த்தைகள் பத்தி ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த விஷயம் பத்தி தான் நம்ம இந்த வந்து பார்க்க போறோம். ஸோ எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்லையும் சரி, ஒரு காமன் மேனாவும் சரி, நம்ம ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து இந்த ஹெச்பிவி வேக்சின்னா என்ன, சர்விக்கல் கேன்சர்னா என்ன அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ முதல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ஹெச்பிவி வேக்சின் அப்படிங்கிற இந்த ஒரு வேக்சின் கான விஷயத்தை ஜனவரி மாசம் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இப்போ ரீசெண்டா மகாராஷ்டிரா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஹெச்பிவி வேக்சினா என்ன, அது என்ன டிசீஸ்க்காக போடுறது, யார் யாரெல்லாம் போடலாம், இதனால எதுவும் சைடு எஃபெக்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்லையும் சரி, அதே மாதிரி ஜென்ரலாகவும் சரி நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, சர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வகையான கேன்சர் இருக்கு. ஸோ கேன்சர்ல நிறைய கேன்சர் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? பிளட் கேன்சரு, லங்ஸ் கேன்சரு, அதே மாதிரி பிரஸ்ட் கேன்சர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேன்சர் கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி வேர்ல்டுலேயே ரொம்ப ஒரு கொடுமையான கேன்சர், ரெண்டாவது அதிகமாக நபர்கள் பாதிக்கக்கூடிய ஒரு கேன்சர் தான் என்ன அப்படின்னா இந்த சர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிறது. இது குறிப்பா பெண்களை மட்டுமே தாக்கக்கூடிய கர்ப்பவாய் புற்றுநோய் தான் சர்விக்கல் கேன்சர். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டுல 1/5 ஆஃப் த குளோபல் டிசீஸ் பர்டன். உலகத்துல டிசீஸ் பார்டர்ல 150 தான் இருக்கு. ரீசெண்டா குளோப் கேன் 2022 அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட் படி 1.2 லேக் நியூ கேசஸ் அண்ட் 74,000 டெத் ஆனுவலி. ஓகேங்களா? இந்த கேன்சர் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்தியால 1.2 லட்சம் பேருக்கு புதுசா வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுதான் வந்து செகண்ட் மோஸ்ட் காமன் கேன்சர். கேன்சர்லேயே வந்து செகண்ட் மோஸ்ட் காமன் கேன்சர் ஆகக்கூடியது இந்த கேன்சர். இந்தியால அதிகமா, வேர்ல்டுலயே இந்தியால ரெண்டாவது அதிகமா அந்த கேன்சர் வந்திருக்கு. ஸோ இந்த கேன்சர்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா நம்ம ப்ரிவென்ட் பண்றது மட்டும் தான். ஏன்னா அந்த கேன்சர் வந்து நமக்கு சிம்டம்ஸ்லாம் காட்டாது. லாஸ்ட் ஸ்டேஜ்ல நமக்கு இந்த கேன்சர் இருக்கு அப்படிங்கிறதே தெரியும். ஸோ அப்போ நம்ம வந்து எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அதுக்கு கியூர் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால ஒரே வழி என்ன அப்படின்னா வேக்சின் போட்டு பாதுகாத்துக்கிறது மட்டும்தான். ஸோ இப்போ இதுக்கு வேக்சின்ஸ் இருக்கு. பட் என்னன்னா அது வந்து பிரைவேட் நம்ம போய் போடுறோம் அப்படின்னா 14,000, 15,000, 20,000 வர ஆகும். இது எல்லாருனாலையும் அஃபோர்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால இப்போ கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, ஹெச்பிவி வேக்சின் அப்படிங்கிற இந்த ஒரு வேக்சின் வந்து கொண்டு வராங்க. இந்த சர்விக்கல் கேன்சரை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான வைரஸ் என்ன அப்படின்னா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், ஹெச்பிவி. ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிற இந்த ஒரு வைரஸ் தான் என்ன பண்ணுது இந்த சர்விக்கல் கேன்சர், கர்ப்பவாய் புற்றுநோய் வந்து ஏற்படுது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மோர் தென் 200க்கும் மேற்பட்ட வைரஸ் சேர்ந்த ஒரு வைரஸ் தான் என்ன ஹெச்பிவி வைரஸ் அப்படிங்கிற இந்த ஒரு வைரஸ். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா செக்ஸுவலி டிரான்ஸ்மிட் ஆகும். அதே மாதிரி ஸ்கின் டு ஸ்கின்னும் வந்து டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய, பரவக்கூடிய ஒரு வைரஸ்க்கு பேர் தான் அந்த ஹெச்பிவி, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிறது. இது வந்து ஸ்கின் டு ஸ்கின் செக்ஸுவல் கான்டாக்ட் மூலமா டிரான்ஸ்பர் ஆகும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் clear naturally. Persist infection with a high risk strain can lead to cervical cancer and other malignancies. ஸோ இதனால cervical cancer இன்னும் நிறைய நோய் வந்து ஏற்படுத்தலாம். ஸோ cervical cancer ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான வைரஸ்க்கு பேர் என்ன, ஹெச்பிவி அப்படிங்கிற ரொம்ப ஒரு கொடிய வைரஸ் தான் வந்து ஏற்படுத்துது. இதுல நிறைய டைப் இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து நிறைய டைப் இருக்கு. ரொம்ப நம்ம உயிரை கொல்ற அளவுக்கு வரக்கூடிய வைரஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா இந்த ஹெச்பிவி 16, 18, 31, 33, 45, 52, 68 எல்லாமே வந்து வைரஸ் உடைய வேரியன்ட். ஒவ்வொரு வைரஸ் உள்ள ஒவ்வொரு வேரியன்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி 16, 18, 31, 33, 45, 52, 58 அப்படிங்கிற இது எல்லாமே வந்து ஹெச்பிவில இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேரியன்ட். ஸோ இப்போ இதுதான் வந்து அதிகமா, ஸோ இந்த வேரியன்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா வந்து இதாகும். ஸோ வேர்ல்டுல 16, 18, ஹெச்பிவி 16, ஹெச்பிவி 18 இது ரெண்டுல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 75 to 85%, 70 to 85% வைரஸ் ஏற்படுத்தக்கூடியது இது ரெண்டு தான். அடுத்து லோ ரிஸ்க் அப்படிங்கிறது 6, 11 இது எல்லாமே ரொம்ப லோ ரிஸ்க். இதனால அந்த அளவுக்கு பெரிய டெத் எல்லாம் ஏற்பட, சும்மா மைல்டான இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் ஏற்படக்கூடியது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பார்டன் ஆஃப் சர்விக்கல் கேன்சர் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் சர்விக்கல் கேன்சர் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம ஆடி பார்த்தோம். இந்தியா தான் சர்விக்கல் கேன்சர்ல ரெண்டாவது, உலகத்திலே ரெண்டாவது அதிகமா இந்தியாவில் தான் சர்விக்கல் கேன்சர் வந்து இருக்கு. இந்தியா கான்ட்ரிபியூட் 25% ஆஃப் த குளோபல் சர்விக்கல் கேன்சர். ஸோ உலகத்துல ஒரு 100 நபர்களுக்கு சர்விக்கல் கேன்சர் வருது அப்படின்னா அதுல இந்தியாவில இருந்து மட்டும் 25 நபர்களுக்கு இந்த சர்விக்கல் கேன்சர் வருது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஸோ 1 woman dies every 7 minutes. இந்த டேட்டாவை பாருங்க. ஒவ்வொரு
ஒவ்வொரு 7 நிமிஷத்துக்கும் ஒரு பெண் இந்த சர்விக்கல் கேன்சர்னால இறந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கொடுமையான டெட்லி டிசீஸ் தான் சர்விக்கல் கேன்சர். இந்த மாதிரி அதிகமான இறப்புக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா லிமிடெட் அவேர்னஸ். ஓகேங்களா, இதுவரை நம்ம வந்து இந்த ஸ்கீம் வர்றதுக்கு முன்னாடி வரை நம்ம இந்த சர்விக்கல் கேன்சர்னா என்ன அப்படிங்கிறது கேள்வியே பட்டிருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ அதனால லிமிடெட் அவேர்னஸ், இதை பத்தி மக்களுக்கு மித்த கேன்சரை பத்தின அவேர்னஸ் இருக்கு, பட் இதை பத்தி சுத்தமா அவேர்னஸே இல்லாம இருக்கு. அதுக்கப்புறமா புவர் ஸ்கிரீனிங் கவரேஜ், அதே மாதிரி இதுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான டெக்னாலஜி ஃபெசிலிட்டிலாம் எல்லா இடத்துலையும் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா எல்லா இடத்துலையுமே இல்லை. ஸோ இந்த வைரஸை பொறுத்தவரை இது டிலே ஆக நமக்கு டெத் வந்து உறுதி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்னால இந்தியாவில் அதிகமான இந்த வைரஸ் வந்து இது வந்து ஏற்படுது. இந்த வைரஸ்ல இருந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா ஹச்பிவி வேக்சின் அப்படிங்கிற இந்த ஒரு வேக்சின் போடணும். ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் வேக்சின் அப்படிங்கிற இந்த ஒரு வேக்சின் போட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த இதுல இருந்து ஈஸியா வந்து பாதுகாத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த வேக்சின் WHO என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 100% எஃபெக்டிவ். இந்த வேக்சின் போட்டோம்னா 100% நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், 100% வந்து இந்த வைரஸ் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதனால நிறைய நாள் கிட்டத்தட்ட 160 கண்ட்ரிஸ் வேர்ல்டுல 160 கண்ட்ரீஸ்ல இது வந்து பேசிக் வேக்சினா இருக்கு. நம்ம இந்தியாவில் நிறைய இந்த தட்டமை இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வேக்சின் போடுறாங்க குழந்தைகளுக்கு. அதே மாதிரி ஒரு 160 நாடுகளில் பெண்களுக்கு இந்த வேக்சின் வந்து கம்பல்சரியா இருக்கு. ஸோ இந்த வேக்சினை பொறுத்தவரை நிறைய வேரியன்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பைவேலண்ட் வேக்சின். எனது பைவேலண்ட் வேக்சின் அப்படிங்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா 16-18 அப்படிங்கிற இந்த 2 வேரியன்ட் ஹெச்பி உடைய 16-18 இந்த 2 வேரியன்ட்டையும் வந்து தாக்கக்கூடிய ஒரு வேக்சின் தான் என்ன பைவேலண்ட் அப்படிங்கிறது. இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் செர்வாரிக்ஸ் அப்படிங்கிற இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பைவேலண்ட் சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஹெச்பிவி 16-18 இது ரெண்டையும் அஃபெக்ட் பண்ணுது. அடுத்து குவாட்ரி வேரியன்ட் அப்படிங்கிறது ஒரு 4 வேரியண்ட்டை தடுக்கும். என்னென்ன வேரியண்ட்டை 6, 11, 16, 8 இந்த மாதிரி 4 வேரியன்ட் தரக்கூடியது. இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கேரடாசில் 4 அப்படிங்கிறது. இப்போ இந்தியாவில் இந்த கேரடாசில் 4 தான் நம்ம வந்து போட போறோம். இந்தியாவில் இந்த ஹெச்பிவி வேக்சின் ப்ரோக்ராம்ல கேரடாசில் 4 அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் தான் நம்ம பண்ண போறோம். அடுத்து நான் வேலண்டல் வேக்சின் அப்படிங்கிறது ப்ரொடெக்ட் அகேன்ஸ்ட் 9. நான் வேலண்ட் அப்படிங்கிறது மொத்தம் ஒரு 9 வேரியன்ட் 6, 11, 16, 18, 31 இந்த மாதிரி மொத்தம் ஒரு 9 வேரியன்ட்டுக்கு அகேன்ஸ்டா வந்து பாதுகாக்கும். அதுக்கு கேரடாசில் 4-9 அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஸோ இப்போ இந்தியாவுடைய இண்டிஜினஸ் வேக்சின் என்ன அப்படின்னா செர்வாவேக் அப்படிங்கிறது இந்தியாவுடைய இண்டிஜினஸ், இந்தியாலேயே உருவாக்கப்பட்டது. இந்த கேரடாசில் அப்படிங்கிறது ஃபாரின் கண்ட்ரில இருந்து வாங்குறோம். பட் இந்த செர்வாக்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட ஒரு வேக்சின். இதை சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா தான் உருவாக்கியிருக்காங்க. பட் இது வந்து இன்னும் ட்ரையல்ல தான் இருக்கு. இன்னும் ஃபைனலா இதை பயன்படுத்துறதுக்கு அப்ரூவ் வந்து நமக்கு கிடைக்கல. இது வந்து ஃபியூச்சர்ல நம்ம வந்து இது யூஸ் பண்றோம். பட் இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்றதுன்னா கேரடாசில் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் தான். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த வேக்சின் போடுறதுக்கான ரெக்கமெண்டேஷன் ஏஜ் அப்படிங்கிறது 9 வயசுல இருந்து 14 வயசு. இதுதான் வந்து இந்த வேக்சின் எஃபெக்டிவா இருக்கிறதுக்கான கரெக்டான ஏஜ் லிமிட். ஸோ அதனால இந்த வைரஸ்ல இருந்து தடுக்கணும் அப்படின்னா 9 வயசுல இருந்து 14 வயசுக்கு வரக்கூடிய உள்ள குழந்தைகளுக்கு இதை போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சர்விக்கல் கேன்சர் வராம வந்து தடுக்கலாம். எந்த அளவுக்கு ஏர்லியா நம்ம போடுறோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு வந்து கிடைக்கும். ஸோ இந்த இதை பொறுத்த நிறைய டோசேஜ் இருக்கு. இப்போ 9ல இருந்து 14 வயசுக்குள்ள அப்படின்னா 2 டோசேஜ் 6 மாசத்துல 2 டோசேஜ் போடுற மாதிரி இருக்கும். அடுத்த 15ல இருந்து 45 வயசு அப்படின்னா 2 டோசேஜ் 0, 2, 6 மந்த்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி 3 டோசேஜ் வந்து போடுற மாதிரி இருக்கும். WHO ஆல்சோ சப்போர்ட் சிங்கிள் டோசேஜ் வேக்சின். WHO வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள், இப்போ கேரடாசில் 4 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிங்கிள் தான். WHO ஆல்சோ சப்போர்ட்ஸ் த சிங்கிள் டோசேஜ் வேக்சின். இப்போ WHO என்ன பண்றாங்க, டபுள் ட்ரிபிள்லாம் இல்லாம சிங்கிள் டோசேஜும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ இந்தியாவில் போட போற கேரடாசில் 4 இருக்கு இல்லையா, அது வந்து சிங்கிள் டோசேஜ் தான். ஸோ இப்போ இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா நேஷனல் ஹெச்பிவி வேக்சினேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரோக்ராமை இந்தியாவில் லான்ச் பண்றாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம்ல கிட்டத்தட்ட 1.15 கோடி பெண்களுக்கு 14 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய 1.15 கோடி பெண் குழந்தைகளுக்கு ஃப்ரீயா கவர்மெண்ட் கேரடாசில் 4 அப்படிங்கிற வேக்சின் வந்து போட போறாங்க. இது எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே கொண்டு வர்றாங்க. ஒரே டோஸ் தான். ஸோ ஒரே டோஸ் பார்த்தோம் இல்லையா, கார்டிவலண்ட் கேரடாசில் 4 அப்படிங்கிற இந்த வேக்சின் வந்து போட போறாங்க. ஸோ இந்த வேக்சின் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கவர்மெண்ட் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டியில கிடைக்கும். பட் என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னா இந்த வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி
பெற்றோருடைய ஒப்புதல் தேவை, பேரண்டோடைய கன்சென்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த வேக்சின் வந்து போடுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால உங்க வீட்டில் அந்த மாதிரி 14 வயது கீழே குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா நீங்க அவங்கள டாக்டர்கிட்ட செக் பண்ணி ஒப்பீனியன் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வேக்சின் போடுறதுக்கு அலோவ் பண்ணுங்க. ஏன்னா சில குழந்தைகளுக்கு இந்த வேக்சின் போட அலர்ஜிலாம் இருக்கும். ஸோ அதனால செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து இது பண்ணுங்க. ஸோ இந்தியாவில் இந்த மாதிரி தான் வந்து பண்ண போறாங்க. அதே மாதிரி ஸ்கிரீனிங், இந்த புற்றுநோய் இந்த இது இருக்கா, ஹெச்பிவி இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஸ்கிரீனிங் வந்து பண்ண போறாங்க. இதை டெஸ்ட் பண்றதுக்கு பேப் செமர் டெஸ்ட் பேர் நோட் பண்ணிக்கங்க. பேப் செமர் டெஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இந்த டெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த செர்விக்கல் செல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்போ இந்தியாவில் மோஸ்ட் எஃபெக்டிவ் அப்ரோச் டு எலிமினேட் சர்விக்கல் கேன்சர் இஸ் ஹெச்பிவி வேக்சினேஷன் வித் ரெகுலர் ஸ்கிரீனிங். இது ரெண்டுமே வேக்சினேஷன் பண்ணும், இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஸ்கிரீன் பண்ணி ரெண்டு பண்ணா மட்டும்தான் இந்த நோயை தடுக்க முடியும். ஸோ அதனால இது ரெண்டுமே வந்து பண்றாங்க. இந்தியாவில் ஸ்கிரீனிங்கும் பண்றாங்க, வேக்சினும் போடுறாங்க. அந்த ஸ்கிரீனிங் பேர் என்ன, பேப் செமர் டெஸ்ட் அப்படிங்கிற இந்த டெஸ்ட் வந்து பண்றாங்க. ஸோ இப்போ இந்த வேக்சின் அப்படிங்கிறது சேஃப்டியா இல்லையா, இதனால நமக்கு உடலுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து சேஃப் தான். டாக்டர்ஸ் பொதுவாக வேக்சினை பொறுத்த எல்லாமே சேஃப் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த வேக்சினுக்குமே இது சேஃப் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு சில சமயத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இன்ஜெக்ஷனோட பெயின் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து மயக்கம், தலைவலி, மைல்டு ஃபீவர் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இதனால நமக்கு வந்து இன்ஃபெர்டிலிட்டி ஏற்படுறதுக்கு, குழந்தைகளுக்கு வந்து அந்த பெண்களுக்கு வந்து இன்ஃபெர்டிலிட்டி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதே மாதிரி அவங்களுக்கு டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இது வந்து அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஓகேவா? ஸோ இந்த வேக்சின் இப்போ இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ஸ்ல, குறிப்பா தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, அதுக்கப்புறம் மகாராஷ்டிராலாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ என்னதான் கவர்மெண்ட் இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாலும் எப்படி வந்து கோவிட் சமயத்தில் நம்ம வந்து கொரோனா ஊசி போறதுக்கு நிறைய பேர் பயப்பட்டோம், அதே மாதிரி இப்போ மக்கள் மத்தியில் இந்த ஊசிக்கும் வந்து ஒரு பயம் வந்து இருக்கு. ஸோ அதனால இதை நடைமுறைப்படுத்துறது கவர்மெண்ட்டுக்கு நிறைய முக்கியமான சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு இதை பத்தி அவேர்னஸ், ஓகேவா, அந்த சர்விக்கல் கேன்சர் பத்தியும் சரி, ஹெச்பி வேக்சின் பத்தி அவேர்னஸ் கிடையாது. அடுத்து கல்ச்சரல் ஸ்டிக்மா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன், ஹெச்ஐவி மாதிரி இதுவும் வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த ஊசி போடுறது கல்ச்சரலாகவும் மக்களுக்கு வந்து ஒரு தயக்கம் வந்து இருக்கு. அதுக்கடுத்து வேக்சின் ஹெசிடென்சி, மிஸ்இன்ஃபர்மேஷன் சொன்னேன் இல்லையா, நிறைய பேருக்கு வந்து இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த வேக்சினால இன்ஃபெர்டிலிட்டி ஏற்படும். நான் வந்து யூடியூப்ல ஷார்ட்ஸ் போட்டு இந்த ஷார்ட்ஸ் கிளம்பி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, இந்த மாதிரி இந்த வேக்சின்லாம் போடக்கூடாது, இதனால இன்ஃபெர்டிலிட்டி ஏற்படும், இந்த வேக்சினால அது ஏற்படும், இது ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி. பட் இதெல்லாம் ஒரிஜினலா இல்லையா அப்படிங்கிறது நம்ம டாக்டர் ஒப்பீனியன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ண போறோம். ஸோ அதனால இந்த மாதிரி நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் வருது. அதுக்கப்புறமா வந்து லிமிடெட் ஸ்கிரீனிங், இந்த ஸ்கிரீன் அவங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஸ்கிரீன் பண்றதுக்கும், அதே மாதிரி வேக்சின் போடுறதுக்கும் வந்து அந்த அளவுக்கு கோல்டு ஸ்டோரேஜ் எல்லா ஃபெசிலிட்டியும் தேவை. இதெல்லாம் ப்ராப்பரா இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த இதை வந்து நம்ம கரெக்டா ப்ராப்பரா முடிக்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கான ஒரு குளோபல் எஃபர்ட் பத்தி பார்க்கலாம். ஸோ WHO என்ன பண்றாங்க அப்படின்னா WHO குளோபல் ஸ்ட்ராட்டஜி 2020 அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் பண்ணாங்க. இதுல 90-70-90/2030 90-70-90/2030 அப்படிங்கிற இந்த டார்கெட் வச்சிருக்காங்க. இதுல 90% கேர்ள்ஸ்க்கு வந்து வேக்சினேஷன், 15 வயசுக்கு இருக்கக்கூடிய 90% பெண்களுக்கு வேக்சினேஷன் போட்டணும். 70% உமன் ஸ்கிரீன் ட்வைஸ் இன் தர் லைஃப் டைம், வருஷத்துல அவங்களுடைய என்டையர் லைஃப் டைம் 2 வருஷமாச்சும் ரெண்டு தடவையாச்சும் அந்த பெண்களுக்கு இந்த டெஸ்ட் வந்து பார்த்துடணும். 70% பெண்களுக்கு அவங்களுடைய என்டையர் லைஃப் ஸ்பேன் ரெண்டு டைம் வந்து பார்த்துடணும். அடுத்து 90% உமன் வித் சர்விக்கல் டிசீஸ் ட்ரீட்டட், யாருக்கு 90% டிசீஸ் இருக்கோ அந்த 90% பெண்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் 90-70-90 அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம். ஸோ இப்போ இதுக்கு வந்து இது சக்சஸ்ஃபுல்லா போடுறதுக்கு கவர்மெண்ட் இந்த வேக்சின் கவரேஜ் கரெக்டாக கொண்டு வரணும். ஸ்கூலு, காலேஜஸ் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் மக்களுக்கு அவேர்னஸ் ஏற்படுத்தணும். அதே மாதிரி இப்போ கரண்ட்ல யூஸ் பண்றது நம்ம ஃபாரின் கண்ட்ரியோட வேக்சின் தான் யூஸ் பண்றோம். அது இல்லாமல் இந்தியாலேயே இண்டிஜினியஸா உருவாக்குன வேக்சின் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்னா இந்த விஷயம் வந்து நமக்கு சக்சஸ்ஃபுல்லாக வரும். ஸோ எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் UPSC ஆஸ்பிரன்ட்ஸ் சொல்லி ட்ரை பண்ணுங்க. எக்ஸாமின் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் HPV வேக்சினேஷன் ப்ரோக்ராம் இன் ரெடியூசிங் த பர்டன் ஆஃப் சர்விக்கல் கேன்சர் இன் இந்தியா. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலில் டெய்லியும் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ போட்டுருக்கோம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.